இங்க சிவபெருமான பார்த்தோம்னா சுஜம்பு மூடி தானா பூமியிலிருந்து வளர்ந்தவர். மகாவிஷ்ணு வாமன் அவதாரத்துல சிவபெருமான சிவபூஜை பண்றார். அந்த மகாவிஷ்ணு பார்த்தோம்னா வாமன் அவதாரத்துல சிவபெருமான சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போது எந்தவித தொந்தரவும் ஏற்படக்கூடாதுன்னு சிவபெருமானுக்கிட்ட வேண்டிக்கிறார். சிவபெருமானுக்கிட்ட வேண்டதுனால சிவபெருமான் என்ன பண்றாருன்னா மகாவிஷ்ணுக்காக சிவபெருமானே ருத்ர ரூபமா தர வடிவில் இந்த கோயில்ல காவலுக்காக இருக்கார். இந்த தர வடிவில் இருக்கிறதுனால யார் எப்போது வந்தாலும் 2 செகண்ட் தான் இந்த ஆலயத்துல எப்போதும் தரிசனம். அது எதனாலன்னா சுவாமி அம்பாள் 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறதுனாலையும், அது இல்லாம மகாவிஷ்ணு வாமன் அவதாரத்துல சிவபெருமான சிவபூஜை பண்றதுனாலையும் 2 செகண்ட் தான் பாக்குறது ஐதீகம். இந்த 2 செகண்ட் தரிசனம் அகத்தியருக்கு கிடைக்கல. அதனால அகத்தியர் என்ன பண்ணிடுறாருன்னா சுவாமியை காட்சி கிடைக்கலன்னு உடனே கோபத்துல அகத்தியர் ஜோதி லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு அடிவாரத்துல ஒரு லிங்கத்தை வழிபடுறார். இந்த லிங்கத்தை வழிபட்டுட்டு மறுநாளும் வரார். மறுநாளும் சுவாமியை தரிசனம் கிடைக்கலன்னு உடனே கோபத்துல வந்து கோயிலை பார்த்து சபிச்சிடுறார். என்னினும் புண்ணியம் செய்தவர் உன்னினும் வந்து பார்ப்பாராத, என்கிட்ட யாரு பூர்வ ஜென்மால புண்ணியம் செய்யறாங்களோ அந்த நபர் ஒண்டிதான் இந்த ஆலயத்துல வந்து தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தை பார்த்து சபிச்சிடுறார். அதனால இந்த கோயிலுக்கு பார்த்தோம்னா யார் வந்தாலும் எப்போது வந்தாலும் சிவபெருமான தரிசனம் பண்றது ரொம்ப ரிஸ்க். என்னால்னா கடலூர்லயே இருப்பாங்க 65 வருஷமா, ஒன்னும் இந்த ஆலயத்தை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. வரணும்னு நினைப்பாங்க, கார் பஞ்சர் ஆகும், கோயில் பூட்டி இருக்கும், ஏதாவது ஒரு சுத்தல்ல விட்டு தான் இங்க சிவபெருமானை வந்து பார்க்க முடியும். அது இல்லாம சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா இருக்கிறது ஐதீகம். திருமானி குழி அப்படின்றது ஊர் பேர். அந்த திருனா அழகு, மானின்னா பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அந்த பிரம்மச்சாரியா இங்க சிவபெருமானை வந்து பூஜை பண்றார் பெருமாள் வாமன் அவதாரத்துல. இந்த பிரம்மச்சாரியா பூஜை பண்றதுனால திருமானி குழி. குழியை பார்த்தோம்னா இங்க ரோட்டுக்கும் கோயிலுக்குள்ள பார்த்தோம்னா சுவாமி குழிக்குள்ள அமர்ந்திருப்பார். அதனாலதான் திருமானி குழி அப்படின்றது ஊர் பேர். இந்த வாமன அவதாரத்துக்கு 3 அடி மண் ஜாதகம் கேட்கிறார் வாமனர். 3 அடி மண் வாஜகம் கேட்டோடனே 3 அடி வந்து மகாபலி சக்கரவர்த்தி வந்து கொடுத்துருவார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி மண் கொடுத்த உடனே திருக்கோயில் உள்ள உலக அளந்த பெருமானா தரிசனம். அங்க அந்த உலக அளந்த பெருமானா இருக்கார். இந்த உலக அளந்த பெருமானா இருக்கும்போது அந்த மகாபலி சக்கரவர்த்தி அழிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த 3வது அடியா ஒரு சிரசில வச்சு அழிச்சிடுறார். அந்த சிரசில வச்சு அழிச்சதுனால அந்த பாபத்துக்காக யார் வரம் கொடுத்தாங்கன்னு அவரே அழிச்சதுனால அந்த சாபத்துக்காக, இந்த சாப விமோச்சனத்துக்காக நம்ம சிவபெருமானை வந்து இங்க சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த சிவபெருமானை வந்து இங்க சிவபூஜை பண்ணி அவர் சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறார் இந்த ஆலயத்துல திருமானி குழியில. அது இல்லாம கருடருக்கும் சுக்கராச்சாரியருக்கும் யுத்தமாகி இங்க கெடில நிதி வரும்போது பார்த்தோம்னா ஊருக்கு வாசல்ல பார்த்தோம்னா அந்த கெடில நிதி உருவாகுது. அதுக்கு காரணமாக ஒருவர் இங்க சிவபெருமானும் அம்பாலும் கைலாசத்துல இருக்க மாதிரி ஐதீகம். கீழே பார்த்தோம்னா ஒரு மார்கழி மாசத்துல தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த தீபம் அணைய போற திருவாயில எலியாகப்பட்டவர் மோஷிகம் போய் நெய்யை சாப்பிட போய் திரி தூண்டிடுது. அந்த திரி தூண்டினால்தான் அவருக்கு மகாபலி சக்கரவர்த்தி பட்டம் இந்த கோயில்ல கொடுக்குறார். இந்த கோயில்ல கொடுக்கறதுனால இந்த கேரளால ஓணம் பண்டிகை எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கிறதுனால அந்த பண்டிகைக்கும் ரிலேட்டிவான கோயிலா இருக்குது ஐதீகம். அது இல்லாம சுத்தி வரும்போது பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியை பார்த்தோம்னா 4 ரிஷிகள் கொண்ட தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி. அது இல்லாம துர்காம்பிகையை பார்த்தோம்னா மகாபாரதத்துக்கு முன்னாடி வந்த ராஜ துர்காம்பிகை தாமரை மலர்கள் நிற்பாங்க, 2 கையிலையும் புஷ்பம் உள்ள அம்பாள். அது இல்லாம சுத்தி வரும்போது மார்க்கண்டேயர் இருப்பார். அந்த மார்க்கண்டேயர் இருக்கிறதுனால நம்ம கோயில்ல பார்த்தோம்னா 60, 80 சதாபிஷேகம் பண்ணது ரொம்ப விசேஷமானது. அது இல்லாம விஷ்ணு சித்தர் லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருப்பார். அவரு கீழே பார்த்தோம்னா தேரரி மகரிஷியோட ஜீவ சமாதி இருக்கிறது அர்த்தம். அது இல்லாம பைரவரை பார்த்தோம்னா சொர்ணாகரிஷன பைரவர் தெற்க பார்த்து நம்ம கோயில்ல இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அது இல்லாம கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் ஏற்றக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது நம்ம கோயில்ல. கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை அண்ணாமலையருக்கு ரொம்ப விசேஷமானது. கோயிலுக்கு பின்புறம் தீபம் அந்த கோயில்ல. இந்த கோயில்ல பார்த்தோம்னா கோயிலுக்கு முன்புறம் தீபம் உருவாக்கப்பட்ட லிங்கம். எதனாலனா மன்மதனுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததா ஐதீகம். உதவி நாரகர் உதவி நாரகியா இருந்து. அதனால நம்ம கோயில்ல பார்த்தோம்னா மறுநாள் இங்க முன்புறம் தீபம். எப்படி காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரத்துக்கு போனா நமக்கு பூர்ண பலனோ அந்த மாதிரி திருவண்ணாமலை போயிட்டு மறுநாள் இங்க வரணும். நம்ம கோயிலும் கிரி பிரதட்சணம் உண்டு. அங்க 14 கிலோமீட்டர், இங்க 7 கிலோமீட்டர். அந்த திருவண்ணாமலையில பாதி பங்கு இங்க. அது இல்லாம சுத்தி வரும்போது பார்த்தோம்னா விநாயகரை பார்த்தோம்னா விநாயகருக்கு எழுத்தாப்புல இல்லாம மோஷிகம் விநாயகருக்கு பக்கத்துல இருக்கும் நம்மள பார்த்த மாரி. அது இல்லாம அம்பாலை பார்த்தோம்னா 2 கையிலையும் புஷ்பம் இல்ல அம்பாள். ஒரு கையில நீலோத் மலர், ஒரு கையில தாமரை மலர். நீலோத் மலர்ன்றது வந்து இரவுல மலரக்கூடிய பூ, தாமரை மலர்ன்றது பகல்ல மலரக்கூடிய பூ. ஒரு கையில இரவையும் ஒரு கையில பகலையும் அம்பாள் வச்சிருக்கிறது அர்த்தம். அம்பாள் பேர் அம்புஜாட்சி அப்படின்னு ஆட்சியில 5வது ஆட்சி. காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாதாட்சி, காசியில விசாலாட்சி, இங்க அம்புஜாட்சி
அப்படின்னு 5வது ஆட்சியாக இருக்கிறதா ஐதீகம். இந்த பெருமாளுக்கு தோஷத்தை இங்கே சிவபெருமான் நிவர்த்தி ஆவதனால நம்மள மாரி மக்கள் எல்லாருக்கும் சர்வதோஷ பரிகார சந்நிதி. பூர்வ ஜென்ம கர்ம வினை தோஷங்கள், ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்கள், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாவித பரிகாரத்துக்கும் நிவர்த்தியான இருக்க நாயகன் வாமனபுரீஸ்வரன் அம்புஜாட்சி.